காயங்களை ஆற்றுவேன்னு சொல்றார். காயங்கள், ஒரு விபத்து ஏற்பட்டால் சரீரத்தில் காயம் ஏற்படும் இல்லை, அந்த காயம் அதை ஆற்றுவார். ஆனால் ஒரு முக்கியமான காயம் என்ன தெரியுமா? உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற, அதாவது உள்ளான காயம். ஒரு சமயம் ஒரு சகோதரி வந்தாங்க, சரீரத்தில் வியாதி. அந்த வியாதி நிமித்தம் கஷ்டப்பட்டு எவ்வளோ மருந்த மாத்திரை, எவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டு சுகமாகலை, எனக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி சரீர ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்க வர்றாங்க. ஆனால் ரொம்ப அழுகிறாங்க. அவங்களுடைய முகத்தில் ஒரு சோர்வு. அப்போ இந்த வியாதி மாத்திரம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே ஏதோ இருக்குதுன்னு என் மனதில் தெரிகிறாரு. நான் ஆண்டவரிடத்தில் என் இருதயத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், மகனே, இவருடைய சரீர வியாதியை விட அவருடைய ஆத்மாவில் அவருடைய உள்ளான நிலைமையில் உண்டான காயம்தான் பெரிதானது. அந்த காயத்தை நான் ஆற்றணும் என்று ஆண்டவர் பேசினார். நான் உண்ட சொன்ன, சகோதரி, இந்த வியாதியெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இயேசு உங்களை குணமாக்கிடுவார். உங்களுக்கு அந்த விசுவாசம்லாம் இருக்குது. ஆனால் உங்களுடைய பாதிப்பு உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில், நீங்கள் யாராலோ பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய இருதயம் காயப்பட்டு இருக்கிறாரு. உங்களுடைய உள்ளான நிலைமையில் அதை யாரிடத்துல சொல்ல முடியாது. அதை சொல்ல அவங்க அழுதாங்க. அவங்களுடைய வீட்டுக்குள்ள அந்த உறவுகளால், அவங்க குடும்பத்தாராலேயே காயப்படுத்தப்பட்டு இந்த வெளியே சொல்ல முடியாமல், சொன்னால் கணவருக்கு குடும்பத்தாருக்கு அவமானம், எதுக்கு அப்படின்னு தனக்குள்ளாகவே வைத்து அப்படியே அந்த ஆத்மாவில் காயப்பட்டு நிம்மதியை இழந்து மன சோர்ந்து போய் வாழ்க்கையை வெறுத்து விட்டது. அப்போ அவங்களுக்கு தேவை அந்த உள்ளான அந்த காயம் ஆற்றப்பட வேண்டும். நான் சொன்ன, இயேசு உங்களுடைய காயங்களை புரிந்து கொள்ளுகிறவர். அவர் இயேசு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தார். என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது அப்படிலாம் இயேசு அந்த பாதையில் கடந்து போனார். அவருடைய ஆத்மாவிலே அவர் மிகவும் வியாகுலப்பட்டார் என்பதெல்லாம் வேதத்தில் பார்க்கிறோம். உங்கள் ஆத்மாவில் உண்டான வியாகுலம், அந்த காயம், அதை ஆற்ற இயேசுவாலே முடியும். அந்த நிலைமை ஆண்டவர் மாற்றித்தர முடியும். உங்களுடைய உள்ளான நிலைமையில் அந்த காயம் மாறணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் மனம் திறந்து சொல்லுங்க, எது உங்களை காயப்படுத்துது, எதனால உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் எப்படி மன சொந்து போய் இருக்கிறீங்க, வெளியே சொல்ல முடியலன்னு கலங்குறீங்க. மனுஷர்கிட்ட சொல்ல வேண்டாம், ஏங்கிட்ட சொல்ல வேண்டாம், இயேசுகிட்ட சொல்லுங்க. மனம் தரங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இதுதான் என்னை வேதனைப்படுத்தது ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அவர் காயத்தை ஆற்றிடுவார்னு உடனே சத்தமிட்டு அழுதாங்க, கண்ணீர் விட்டு அழுதாங்க, கதறி அழுதாங்க. தன்னுடைய கண்ணீரினாலே தன் பாரத்தை எல்லாம், காயத்தை எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொன்னாங்க. அதன் பிறகு அவளுக்காக நான் ஜெபித்து முடித்த போது அவருடைய முகத்திலேயே ஒரு மாற்றம். அந்த கவலை, துக்கம், சோர்வெல்லாம் நீங்க ஒரு சந்தோஷம். அந்த காயத்தை தேவன் மாற்றினார், ஆற பண்ணினார்.